வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானவே பார்ப்போம். செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாசம் 12வது இடத்துல மறைஞ்சுதான் இருப்பார். அதனால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கதான் செய்யும். எந்த மாதிரியான செலவுகள் வரும்னா, பொதுவா மருத்துவத்தினால செலவுகள் வரும். உங்களுக்கோ உங்க குடும்பத்துல யாருக்கோ கொஞ்சம் நோய் நொடிகள் ஏதாவது ஒரு வகையில வரலாம். அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இந்த தூக்கமின்மை அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இந்த பிரஷர் மாதிரியான பிரச்சனை அல்லது ரத்த ஓட்டத்துல தொடர்பு அல்லது ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுலாம் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு மருத்துவ செலவு ஏற்படணும்னு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஒரு மாசத்துக்கு மட்டும் அப்படி. அதுக்கப்புறம் சொத்துக்கள் வகையில செலவாகும். இப்ப ஏதோ ஒரு சொத்து நீங்க விற்கணும்னு நினைச்சா வித்தரலாம். ரொம்ப நாளா நீண்ட நாளா ஏதாவது ஒரு சொத்து வித்து காசு வாங்கணும்னு நினைச்சிருந்திருப்போம், விற்கவே முடியாது. ஆனா இப்ப விற்கிறதுக்குடைய யோகம் இருக்கு, ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா பேங்க்லயோ வேற எங்கேயாவது ஒரு இடத்துலையோ சொத்தினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் இப்ப நடக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 2ஆம் அதிபதியான செவ்வாய் 8வது இடத்துல இருக்கு. பொதுவா 2ஆம் அதிபதி அந்த குரு 8ல் இருக்கக்கூடாது. பொதுவாகவே குரு 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு 8ல் இருந்தாலே பணத்தினால ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்துடும். பணத்தை யார்ட்ட கொடுத்தாலும் வராது, வாங்கினாலும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். ஒரு சிலருக்குலாம் கடன் காட்சி பிரச்சனை வந்துடும். அதுக்காக அப்புறம் சொத்து சுகத்தை விற்று நம்ம கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் விற்காம கூட இருக்கும், அதனால கடன் அடைக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு சொத்து சுகத்தை விற்று கூட கடன் அடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இப்ப இருக்கதான் செய்யும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேங்க்னால பிரச்சனை இருக்கும். இப்ப பேங்க்ல ஏதோ லோன் வாங்கியிருந்தோம்னா அதை கட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம போய் பேங்க் லோன் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த லோன் கிடைக்காம தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால தொந்தரவுன்னு சொல்லுவோம். இது ரேரா தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லா வகையிலையும் வராது. ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளை தான் அந்த குரு கொடுப்பார். ஒரு சிலருக்கு புதுசா நகை நட்டெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு அடமானம் வைக்கிற மாதிரியான வேலைகளையும் அது குரு செய்யதான் செய்யும். அதே குரு பகவான் இப்ப அதிசாரமா கடகராசிக்கு புரட்டாசி 22ஆம் தேதி போறாரு. அப்படி போனா ஒரு 3 மாசத்துக்கு புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அது வரைக்கும் மார்கழி வரைக்கும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பணத்தினால பிரச்சனை இருக்காது, நகைனால பிரச்சனை இருக்காது, குழந்தைனால, கோயில்னால, கோர்ட்டுனால எல்லாம் பிரச்சனை இருக்காது. பொதுவாக பொருளாதார பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு காசு பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாவே நமக்கு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் எல்லாம் விலகிக்கிட்டே வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால ஈஸியா கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகும். அது போக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளணும்னா பண்ணலாம். அதாவது வெளிநாடு போகணும்னு நினைச்சா போகலாம், வெளியூர் போகணும்னு நினைச்சா போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு போகலாம், விசா வேணும்னாலும் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் மாதிரி வேணும்னாலும் கிடைக்கிறதுக்குடைய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஒரு 3 மாச கால அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். 4வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது. 4வது இடத்துல சனி இருந்தா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்ப இருக்கு. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம நல்லா வாங்கலாம். ஆனா 4வது இடத்துல ராகு இருக்கு பாருங்க. பொதுவா 4வது இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா 4வது இடத்துல ராகு இருக்கிற போது எதையாவது ஒரு பொருளையோ சொத்தையோ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. தாயாருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, இல்லைன்னா தாயார் கூட பகை ஏற்பட்டுருது, சொந்த பந்தங்கிட்ட பகை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட பகை ஏற்பட்டுரும். அதே மாதிரி அடமானம் வச்சிருந்த சொத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்குற மாதிரி வந்துடுது. ஏதாவது ஒரு சொத்தை நாமளே அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இப்போ வரதான் செய்யுது. அதே மாதிரி வீட்டில் ஆடு மாடு நாய் கோழி பூனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்காது. அல்லது அது அந்த விலங்கினங்கள் கொஞ்சம் விருத்தி இல்லாமல் இருக்கும், விருத்தி ஆகாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அடுத்து விவசாயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இது விவசாயத்தை கொஞ்சம் பாதிக்கும். விவசாயம் அவ்வளோவா விளையாது, சுமாராக தான் விளையும். அதனால நிறைய விவசாயம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் கம்மியாக விவசாயம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணால் நமக்கு நஷ்டங்கள் ஏற்படாது.
அதோட இப்போ உங்களுக்கு 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா 10வது இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா ஏதாவது வேலை வாய்ப்புகள் வேணும்னா கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே கேது 10ல் இருக்கல. கேது 10ல் இருந்தாலே நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் வேலை செய்ய விடாது, வேலைக்கு போகவே பிடிக்காது. ஏதாவது ஒரு வகையில் வேலையில் வந்து தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலை போயிடும், வேற இடத்துல வேலை தேட வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு வேலை போகாது, ஆனால் அந்த மேல் அதிகாரிகள்னால அல்லது சம்பள பற்றாக்குறையினால ஒரு மன வருத்தம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 11வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தினால அனுகூலமான பலன்களை வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் உதவிகளும் உங்களுக்கு நல்லாவே நடக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் ஒத்துழைப்பு அதெல்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம், ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். ஆக கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. கோச்சார கிரகங்கள்னால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஸோ இந்த மாதம் நல்லா தான் இருக்கு. இதோட உங்களுக்கு வந்து ராகுதசை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஏன்னா விசாகம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரங்களுக்கு மேக்சிமம் ராகுதசை வராது. ஆனால் ராகுவோட தொடர்புடைய தசை ஏதாவது நடக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகுதசை கூட நடக்கலாம். அப்படி ராகுதசை நடக்கிறவங்க வீட்டில் தான் நிறைய சிரமங்களும் சிக்கல் இருக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் நடக்காது. எல்லா காரியமுமே அப்படியே தடங்களாகி நின்றுக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லா காரியமுமே தடங்களாகி நின்னா நம்ம எங்கிட்டு போய் ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போ கஷ்டம் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ராகுதசை இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ராகுதசைக்குடைய பலன்களை வந்து இந்த வீடியோவில் வந்து என்னால் சொல்ல முடியாது, என்ன நேரம் குறைவாக இருக்கனால. அடுத்து வாரம் வந்து ராகுதசைக்குடைய வீடியோக்கள் வந்து போட போகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதில் வந்து ராகுதசை என்ன செய்யும், நாம் எப்படி இருந்தால் அதை ராகுதசையை சமாளிக்க முடியும், எப்படி நம்ம வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள்லாம் அதில் நல்லாவே இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து என்னோட வீடியோவை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்க, அதை அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமைக்கிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உடனே வீடியோவை பார்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அது வெளியே நான் அனுப்பக்கூடிய வீடியோ, போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ வரும். அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற போது உங்களுக்கு ராகுதசையினுடைய முழு பலன்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி, இது இப்படி செய்து நாம் இப்படி செஞ்சுதான் நாம் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு போனஸாக நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அது உங்களுக்கு என்ன கேள்வினாலும் சரி, உங்கள் ஜாதகத்துப்படி என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ, முக்கியமான கேள்விகள் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி கேட்குறது நிறையா கேள்வி கேட்கக்கூடாது, முக்கியமான கேள்வியாக இருக்கணும். ஒரே கேள்வியாக கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா துணை கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்கிறது சிரமமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினச்சா உங்களுடைய பேர், ஊர், பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் அதெல்லாம் கமெண்டில் போட்டுட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.